ஹாய் டியர்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஏன்டா இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு வீடியோ வரல, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வேறு எந்த வீடியோவுமே வரலன்னு. நாங்கள் வெளியில் கிளம்பிட்டுருக்க ஒரு முக்கியமான இடத்துக்கு. அதனால தான் இது நம்ம செடியில் பூத்த பூ தான். அதனால தான் அந்த பிக்சர் ஆட் பண்ணேன். நல்லா இருக்குங்களா? அந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வேறு லெவலாக இருக்குங்க. எனக்கு அங்கேருந்து வர மனசே வரல. நம்ம எங்கே போயிருந்தோம்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவிலுங்க. நான் எந்த கோவிலையுமே இப்படி நினச்சது. சாமி ஒன்று தான், எல்லா சாமியுமே சக்தி வாய்ந்த சாமி தான். ஆனால் இந்த கோயிலில் ஒரு பவர் கண்டிப்பாக இருக்குங்க. நான் ஏன்னு பின்னாடி வர வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் மெயின் சாமி, கருப்பண்ண சாமி. பார்த்துக்கோங்க, கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த கோயில் 2 பக்கம் வியூவும் பாருங்களேன். சென்ட்ரலில் தான் இந்த கோயில் இருக்குது. அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நானே பிரமிச்சு போயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்குது அந்த கோயில். பாருங்கள், 2 சைடுமே இந்த மாதிரி வியூ தான் இருக்கும். சென்டரில் கோயில் இருக்கும். சென்டர் வியூ என்னால் கரெக்ட் பண்ணி எடுக்க முடியல, ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மனசார இந்த கடவுளை வேண்டிக்கோங்க, நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். வியூ பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. ஸோ எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அங்கேருந்து வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை. பார்த்தீங்களா இந்த கோயிலோட வியூ? பார்த்தீங்களா? நம்ம இப்போ பார்த்த மாதிரி அதே அந்த பக்கமும் இதே மாதிரி இருக்குது. சென்டரில் இந்த கோயில் இருக்குது. அந்த சைடோட வியூ இது. வேறு லெவலுங்க. ஆனால் கோவில் இது எந்த இடத்துல இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது விநாயகர். நல்லா கும்பிட்டுக்கோங்க. எல்லாமே சக்தி வாய்ந்த ஒரு சாமி தான் இங்கே. கோவிலில் உண்மையாலுமே வேறு லெவல் லொக்கேஷனில் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா வர்றதுக்கே மனசு வராது. இது வந்து தன்னாசி எப்பன்னு சொல்லுவாங்க. இது கன்னிமார் சாமி. பார்த்துக்கோங்க, அலங்கார பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. கும்பிட்டுக்கோங்க. எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. அவ்வளோ அழகாக பூஜை பண்ணுதாங்க. அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. கருப்பராயனை பாருங்களேன், கருப்பண்ண சாமியை அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்புறம் என்ன, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இன்றைக்கி ரொம்ப டேவே ரொம்ப ஜாலியாக போச்சு. எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு தான் மனசே வரல. அப்புறம் இருந்தாலும் நம்ம வேலையை பார்த்து தாங்க ஆகணும். பாப்பா ஸ்கூலுக்கு போனதுனால பாப்பாவை கூட்டிகிட்டு போக முடியல, நாங்கள் மட்டும்தான் போனோம். அவங்க எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ் தான். ஆனால் அதில் மெயினாக அந்த எல்லோ கலர் சாரீ கட்டியிருக்காங்க இல்லையா, எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்க இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், சென்டரில். அவங்க என்னோடய அத்தை. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க. நான் எங்கள் வீடியோ யூடியூப்பில் வரப்போகுது, யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். சந்தோஷமாக அப்லோட் பண்ணு, நம்ம கோயில் எல்லாத்துக்கும் காமி, எல்லோரும் கடவுளோட அருள் பெறணும்னு சொன்னாங்க. எல்லோரும் பாருங்கள், இது அவங்க எங்களோட மாமா, எங்கள் அத்தா, இவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ் தான். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக போச்சு டேவின். ஆனால் உண்மையாலுமே நீங்கள் டைம் கிடைச்சாலும், நான் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அன்னதானம் போட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம வீடியோவை ஸ்ரீலங்காலேருந்தெல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன எனக்கு இது என்னென்னா, இவ்வளோ தூரம் சொல்லியுமே யாருமே கமெண்ட் பண்ணலைங்கிறதான். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இவ்வளோ தூரம் அந்த வீடியோவில் சொல்கிறதே அதுக்காக தான். ஏன்னா என் வீடியோ ரீச் ஆகுது, என் வீடியோவை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும்ல, அதுக்காக தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ், பாய்.